பெண் முதலமைச்சர் எப்ப பதவி இருப்பாங்க? கிழக்குல நின்று ஜெயிச்சு வருவாங்க. கிழக்கு 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 கிழக்குல நின்று. ஆமா ஆமாங்க. அது அவங்க நம்ம கேட்க காட்டுறாங்க. இப்ப ஆண் இடையாளர், பெண் இடையாளர். ஆண் ஆண் அப்புறம் வேற எங்க ஆண் பெண் எல்லாம் சொன்னாங்க. அப்ப இங்கேயே 2 பேர் இருந்தா தான் சாத்தியமா இருக்கும். அதுதான் சம உரிமை. வண்டியை ஓரம் நிறுத்து, ரோட்ல படிச்சிருக்க போது எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. அந்த மனுஷன் பாவங்க, முன்னாள் முதலமைச்சர் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அங்கிருந்து அந்த டிவிக்கு ஒரே ஒரு நாய் கூட வணக்கம் வைக்கலங்க. ஒருத்தம் கூட வணக்கம் வைக்கலங்க. அவர் வேற அது பேப்பர் வேற கீழே போட்டு அவர் வணக்கம் வச்சாரு. அந்த பேப்பர் வேற கீழே போட்டு திரும்ப எடுத்துட்டு திரும்ப நிமிந்து பாக்குறாரு. அப்பயாவது பார்த்துட்டு வணக்கம் வச்சிடலாம். ஒரு வணக்கம் ஏன்னா வச்சானலாம். அதை மட்டும் பேச மாட்டான்னு நம்ம ஆள் வணக்கம் வைக்கல, இதையெல்லாம் பேசிட்டு வராங்க, எடுத்துட்டு வராங்களே தவிர தூக்கிட்டு வராங்களே தவிர அதை பத்தி எவனுமே பேச மாட்டான். அப்படியே மூடி மறைச்சிடறாங்க அந்த செய்தியை. அதுதாங்க அவங்க ரூட் மாஃபியாவோட கால்குலேஷன். அதுதாங்க அதைதான் கொண்டு போறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா முன்னாடி ஒரு பயம் இருக்கும். இந்த 5 வருஷத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் யாருக்காவது இருந்துச்சா? ஒரு பயம்ன்ற ஒரு தொனி இருந்துச்சா யாருக்காச்சும்? இந்த 5 வருஷத்துல மறுபடியும் பார்ப்போம் நம்ம அதை. அது யாரு எப்படி சென்ஸ் பண்றீங்கன்னு தெரியல. நான் சொல்ற வேர்டு பட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே முன்னாடி எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். வில்லி அவங்க இப்ப திருச்சியில ஏதோ ஒரு எஸ்பி 300 ரவுடியை கூப்பிட்டு மிரட்டினாரு. அத புது அரசாங்கம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆட முடியாது சொல்லி ஏதோ ஒரு திருச்சியில வந்துட்டு போட்டிருக்காங்க. அது பல சாப்பேக்கா என்னன்னே தெரியல. அதை எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டு திருச்சியில வந்துட்டு ஒரு எஸ்பி வந்துட்டு ரவுடி எல்லாம் கூப்பிட்டு நீங்க நினைக்கிற முன்ன மாதிரிலாம் நீங்க ஆட முடியாது, கவர்மெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்ல ஒரு கிரவுண்ட்ல. ஏதோ ஒரு அந்த வீடியோ எனக்கும் வந்துச்சு. எனக்கும் ஒரு டிவிக்கு அனுப்பிச்சு வச்சான். எனக்கும் அது வந்துச்சு. மட்டும் இல்லங்க, அது வாட்ஸ்அப் குரூப்லாம் பரவுதுங்க. பகுதி பகுதியா வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் பரவுதுங்க. அது ஏங்க இப்போ ஒரு ரவுடிகள் எல்லாம் ஒழிச்சிட்டாரா? ஆமா, ஒழிச்சிட்ட மாதிரிதான் வருது. மறுநாள் ரவுடிகளை கூட்டு வச்சு அட்வைஸ் பண்றாரு எஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க தலைப்பு. இப்போ இருங்க, ஒரு பதவி ஏத்து ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல என்னென்ன ஒழிச்சிருக்கிறாரு அது கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். நேத்து வந்துட்டு செஞ்சில வந்துட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒழிச்சதா நேத்து ஒழிச்சாரு. 1 மாசம் இல்லங்க, 6 மாசத்துக்கு வந்துச்சு. நேத்து வந்து ஒழிச்சாரு. சும்மா ரொம்ப நாளா வந்து கூத்தியோட இருக்கிறது வாழ்றது வந்து ரகசியமா வாழ வேண்டாம், நீ வந்து வெளியே கூட்டிட்டு வரலான்ற விஷயத்த ஒழிச்சாரு. மேடையிலேயே ஒழிச்சாரு அதானே? சரி சரி ஓகே. ஆமா இருங்க ஐயா ஹோஸ்ட் மேடம், எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்க முடியுமா? நான் திரும்பி வந்து ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் வாய்ப்பு. ஓகே ஓகே நன்றிமா, தேங்க்யூ. ஆனா நீங்க ரொம்ப பணிவா இருக்கீங்களா தலைவரா? தலைவரையே மிஞ்சிருவீங்க போலயே தலைவரா, ரொம்ப பணிவாயிட்டீங்களா? அது ஆட்சி மாறிடுச்சுல, அதனால அது ரெமோ அது வேற வழி கிடையாது. இப்போ நம்ம வந்து அதாவது அது என்ன ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நாயம் குழைக்குமா இந்த பொழப்புன்ற மாதிரி நம்மள வந்து இந்த அளவுக்கு தள்ளி வச்சிருக்கிறீங்க. இப்ப நம்ம முதல்ல இருந்து கோடு கிழிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்ப நம்மளாம் எதிரி ஆயிட்டோம். எதிரிகள் தான் நம்மளாம் எதிரிகள் தானே? எதிரிகள் இங்க எதிரி நண்பன் எதுவுமே கிடையாது. ஆனா நம்மள வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கிறானுங்க அப்படின்றதுதான். நீ முதல்ல இருந்து கோடை போடு, நான் அங்க இருந்து வரேன் அப்படின்னு இழுக்கிறானுங்கல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். நம்ம முதல்ல இருந்து கோடை இல்லையாங்க, சும்மா கூப்பிட்டு வச்சு பேசிருக்காங்க. அது எப்போவே ஆட்சி மாறுச்சுன்னா வந்து பேசுறதுதான் அது.
கூப்பிட்டு வச்சு ஒழுங்கா இருங்க அப்படின்னு மட்டும் தான் அது சொல்லியிருக்காங்க. இத்தனை தவிர நாள் ஆட்சி ரீல்ஸ்ல மாறிடுச்சு வந்திருக்கா, இன்னைக்கு வந்திருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். ரீல்ஸ்ல அது வர்றவங்க இப்பதான் எல்லாம் பேசிக்கிட்டே ஆட்சி எவ்வளவு இருக்காங்க. மாறிட்டாங்க. டார்ச்சர் அதெல்லாம் பாருங்கல்ல. இந்த ராமநாதபுரத்துல அதுதான் கூட கூப்பிட்டு ஒருத்தர் வச்சு சித்தா ஒருத்தர் இருந்தப்ப இதே மாதிரிதான் மிரட்டினாரு. அப்போ வந்து கவர்மெண்ட்டை பாராட்டல, அப்போ வந்து அந்த பர்டிகுலர் எஸ்பியை பாராட்டுவாங்க. பாத்தியா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கவர்மெண்ட்டை பாராட்ட மாட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த பர்டிகுலர் போலீஸ் வந்து சூப்பரான போலீஸ் அப்படி இப்படின்னு. இப்ப மட்டும் தாவேக்கா விஜய் நொட்டிட்டாருன்னு சொல்லி அவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அததான் சொல்றேன்ல, இப்பதான் இப்ப பேசிட்டு தான் திரும்ப அவரு வரேன். அவரு அவரு முதலமைச்சர் தான். ஆனா ரெம்போ கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உலகத்திலேயே ஆக ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? திமுக காரனா இருக்கிறது. நம்மளை ஆரம்பத்துல இருந்து தூக்கின்னு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறான்ல. ஐயோ ரெமோ, சொல்லுங்க இந்த சொல்லுங்க, இது இருக்கேன் இது இருக்கேன். அதுதான். நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம், எங்க வந்து நின்னோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? பத்து 10 ரூபா செருப்புக்கு நின்னு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. கையெல்லாம் தூக்காதீங்க, பேசுங்க மூர்த்தி. இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேங்க. சரிங்களா? இது வந்துட்டு ஒரு செட்பேக் தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகுமான்னு பாருங்க. இந்த 2G கேஸ் வந்துச்சு இல்லைங்களா, 2010 அந்த ரேஞ்சில் தான் பெரிய லெவலில் அது எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. அப்போ நான் என்னோட 20s எண்டில் இருந்தேன். பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ 2009, 10, 11 3 வருஷமும் நான் வந்துட்டு பெங்களூர்ல இருந்து ஆஃபீஸ் விஷயமா நார்த்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். தேராதூன், நைனிதால் இருக்கு இல்லைங்களா, அங்க பீம்தால்னு ஒன்று இருக்கும், அந்த இடம், அப்புறம் சண்டிகர், இது 3 இடம், அப்புறம் டெல்லி, இந்த 4 இடத்துக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போயிட்டே இருப்பேன். அப்போ இது நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த அந்த 2G கேஸ் வந்துட்டு வந்தப்போ இந்தியா ஃபுல்லா அது எத்தனை சைஃபர் இருக்குங்கிற மாதிரி டெய்லியும் பேப்பர்ல நியூஸ் வந்துட்டு இருந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஆக்சுவலா. அப்ப தமிழ் பேசுறான் அப்படின்னா எப்படி நான் ஃபிளைட்ல எப்படி பார்த்துருக்காங்க, அங்க போயிட்டு வேலை பார்க்குறப்போ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் ஆக்சுவலா. அங்க இருக்கிற ஃபுல்லா தேராதூன்ல எல்லாம் மீட்டிங் இருக்கும். சம்பந்தமே இல்லாம இந்த 2G கேஸ் பத்தி பேசுவாங்க. ஏதோ நானும் சேர்ந்து திருடனேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பார்ப்பாங்க ஆக்சுவலா. அந்த சமயத்துல எல்லாம் அந்த 3 years பீரியட். ஸோ அப்பெல்லாம் நான் லிட்ரலா எகெயின்ஸ்டா, டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அது இப்ப அந்த 2G கேஸ் பத்தி யாராவது பேசுறாங்களா? நீங்க 2011 அந்த 2G கேஸ் வந்தப்போ டிஎம்கேவுக்கு ஏற்பட்ட செட்பேக் இருக்குங்க இல்லையா, வேற ஏதாவது ஒரு கட்சி அப்படி ஒரு பழிய சுமந்துருச்சுன்னா அந்த கட்சி மறுபடியும் எந்திரிச்சு வந்திருக்கவே முடியாது. சரிங்களா? ரெண்டாவது, அதை கம்பேர் பண்ணும்போது நான் அதை இப்போ கம்பேர் பண்றேங்க. இது வந்துட்டு இது கண்டிப்பா செட்பேக் தான். எல்லாருக்கும் இருக்கிற வருத்தம் என்னன்னா, இவ்வளவு நல்லா ஆட்சி பண்ணணும், கடந்த 6 வருஷமா பீப்புள் எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்ல விழிப்புணர்வு வந்திருக்கும், டிஎம்கேவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க, திராவிடத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கும்போது எப்படா இவன் ஜெயிச்சான் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துட்டே தான் இருக்கு. நாங்க அந்த 2011 டிஎம்கேவுக்கு எகெயின்ஸ்டா இருந்தவங்க எல்லாம் எப்போ டிஎம்கே பக்கம் வந்தோம் அப்படின்னா, அது 2014ல பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் அவன் திராவிடத்தை குற்றம் சொல்லும் போது இங்க கம்பேர் பண்ணி பாக்குறோம் இல்லைங்களா, அந்த கம்பாரிசன் வந்ததுக்கு அப்புறம் தான். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 2016, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆச்சு டிஎம்கே பத்தி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கு இந்த திராவிடம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா இந்த ஸ்டாண்ட் பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இட் டுக் 7 years. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் நோ லுக்கிங் பேக். சரிங்களா? இப்ப டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேரு அந்த சமயத்துல டிஎம்கேவுக்கு எகென்ஸ்டா இருந்தவங்க தான். சோ இப்ப இருக்கிறதுல என்ன ஒரு வருத்தம், தாங்கிக்கவே முடியாத ஒரு வருத்தம்னா, நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்தி இருக்கானுங்க. எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களை வச்சே நம்மளுக்கு அந்த கண்ணை குத்தி இருக்காங்க அப்படிங்கிற பெரிய வருத்தம் தான். இன்னொன்னு,
இது வந்துட்டு வாக்காளர்களை ஏமாத்திருக்காங்க. லிட்ரலா தே ஃபூல்டு தம். சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பா நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். இதுல இருந்தெல்லாம் 2G மாதிரியெல்லாம் இது அவ்வளவு வருஷம் எடுக்காது. 2009ல இருந்து 2011ல இருந்து 2019 ஆச்சு நம்ம மறுபடியும் அந்த ரெக்கவர் ஆகி வரதுக்கு. ஆனா இது அப்படியெல்லாம் கிடையாது. மினிமம் 1 இயர்ல, மேக்சிமம் 1 இயர்ல நம்மளால மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிட முடியும். மக்கள் வந்துட்டு அதை தெளிவடைஞ்சிருவாங்க. ஸோ அதனால என்ன சொல்ல, இந்த தோல்வி ரொம்ப என்ன சொல்ல, எடுத்துக்க சகிச்சுக்கவே முடியாத தோல்விதான். அதுவும் முதலமைச்சர் சீட்ல இப்படி ஒருத்தர் உட்கார்றதெல்லாம் என்ன சொல்ல, துளி கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ வெயிட், இந்த சமயத்துல கொஞ்சம் சைலண்டா இருப்போம். 1 இயர்ல எல்லாம் சரியாயிரும். என்ன ஹோஸ்ட் 2 கோ ஹோஸ்ட் என்ன அமைதியா இருக்கு? சரி, நீங்க ஏதாவது கொண்டு வருவீங்கன்னு தான் கொண்டுக்கிறோம். ஒண்ணும் இல்ல. என்ன 107 தொகுதியில தான் வேற மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. பாக்கி 127 தொகுதியில விரும்பல. இதுல ஒண்ணும் பெரிய, அவர் சொன்ன மாதிரி 1 வருஷத்துல வரும். இதுல அந்த 1 வருஷத்துல இவங்க வண்டவாளம் தண்டவாளம் வெளில வந்துரும். இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கங்க அடிக்கிறது, உதைக்கிறது, அது இதுன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல இருந்து இதை பிடிச்சிக்கு, இந்த மைலேஜை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களா, இவங்களை உட்கார டாப் ஏறிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது 2029ல பாருங்க எதிரொலிக்கும். வேலை சிறப்பா செய்யணும். வேற சரி ஒண்ணும் சொல்ல ரமோ, முடியாது. இப்ப வந்து திருச்சியில வந்து செல்வியா செல்வனா? செல்வன் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அப்ப செல்வி செல்வி இப்ப கொண்டு வர மாட்டாங்க. செல்வி மேரேஜுக்கு அப்புறம் தான். மேரேஜுக்கு அப்புறம் டைரக்டா கொண்டு வந்துருவாங்க. இப்பெல்லாம் அப்ப கொண்டு வருவாங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா? அதான் வருவாங்க. என்னங்க அது எப்படிங்க? ஏங்க ஒரு என்னதான் ஒரு இதா இருக்கட்டும், ஒரு 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 பதவியே இருக்கிறோம், வெறுப்பு திருப்பு எல்லாருக்குமே இருக்கதான். ஒரு பதவியே இருக்கிறோம், அந்த இடத்துல தன் மனைவியை விட்டுருங்க, தன் 2 பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அதை யோசிச்சிருக்கணும்ல. என்ன எதையுமே இல்லாம எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்க. இது ஒரு விஷயம் சொல்றாங்க, அது உண்மைதான் நிரூபிக்கிற மாதிரி ஒரு இடத்துல வேற ஒருத்தவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. என்னங்க அந்த மனைவியோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த 2 பிள்ளைங்களோட நீங்க மனைவி கூட ரேமா, எனக்கு இந்த ஒருத்தர்ல ஒரு கேள்வி இருக்குது. நீங்க வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றீங்க, அப்ப யார கூப்பிடுவீங்க? அதான் தலைவரா, எனக்கு அந்த இதுல எனக்கு என்னுடைய தாய் தந்தையர்களை கூப்பிடுவேன், என்னுடைய மனைவிகள் இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுவேன். அவங்க அதுல சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்ப நான் ஒரு இடத்துல ஏறி நின்று நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்கூல்ல என்னுடைய மகன் இருக்கான். என்னுடைய மகன் போய் ஒரு ஸ்பீச் ஒண்ணு, அதாவது நான்லாம் பார்த்து படிப்பேன், அவன் பார்க்காமலே ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்பீச் பண்ணிட்டு 2 ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2 கப் வாங்குறான். அது நான் பார்க்கும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஆனந்தம். அதே மாதிரி நான் மேடையில ஏறி ஏதாவது ஒண்ணு செய்யும் போது என் மனைவிகளோ, என் பிள்ளைகளோ, என் தாய்களோ, தந்தையரோ, சகோதரோ எல்லாருமே இருக்கணும். ஆனா என்ன சொல்றான், 1000 முரண்பாடு இருக்கட்டும், டைவர்ஸ் கேஸாவே இருந்துட்டு போகுது. பிள்ளைகள் என்ன பண்ணுச்சு? அந்த 2 பிள்ளைகளுக்காவது அதை எவனாவது பேசுறானா? எப்பனாவது ஒரு தற்குறிங்க எப்பனாவது கேட்கறான்? கேட்டு உட்கார்ந்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு திருச்சியில நிப்பாங்கிறாங்க. இது பேசாம நீங்க கூட்டி கொடுத்துட்டு போயிடலாம்ங்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. இவன் நேத்துக்கு ஏதோ பெண்களை சிங்கப்பெண் படைன்னு ஏதோ ஒண்ணு அறிவிச்சிருக்கான்ல, சொந்த பொண்ணு, சரிங்களா, யூஜி சொந்த பொண்ணு தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. சொந்த பொண்ணை பாதுகாக்க முடியாத ஒருத்தன் ஊரா வீட்டு பொண்ணை பாக்குறதுக்கு பாதுகாக்க போறாங்க. ஏங்க சாத்தியமாவற விஷயம் நான் சொல்றேன். அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஒரே நிமிஷம் சும்மா ஏதோ ஆரம்பிச்சார்ல, முடிச்சுட்டு வருங்க. சும்மா ஐயா சொல்லுங்க. சாரி, நீங்க ஏதோ ஆரம்பிச்சீங்களா? ரெமோட்ட கேட்டீங்களா? ஐயா எல்லாம் சொல்லாதீங்க. என்ன ப்ரோ ஐயா சொல்லாதீங்க ப்ரோ. அடே ரெமோ எதுக்கு ஐயாட கூப்பிட போற? இந்த ஹோஸ்ட் இந்த கோ ஹோஸ்ட்லாம் சேர்ந்து வேற மாதிரி நம்மள அடிச்சிடுறாங்க. ஐயால ப்ரோ ப்ரோ டியூட் இப்படி வாங்க, டியூட் வாங்க. சரிங்க அவர்
சும்மாவை பார்த்துதாங்க ரெமோனே ஆரம்பிச்சாரு. நீங்க வேற. சரி, சும்மா முடிச்சிருங்க. ஆரம்பிச்சிங்களா ஒண்ணு அதை முடிச்சிடலாம். அதுக்கு அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப வந்து நேத்து ஊடகங்கள்ல வந்து சில ஊடகங்கள் வந்து த்ரிஷா வந்து செல்வின்னு அட்ரஸ் பண்ணாங்கல்ல, அது எந்த இதுல அட்ரஸ் பண்ணாங்க? பிளஸ் வந்து இவங்க வரைக்கும் எதுக்கு கான்வாய் வந்து வந்துச்சு? எனக்கு புரியல. இல்ல நான் சொன்ன பாயிண்ட நீங்க தான் மட்டும் கேட்ச் பண்ணிருக்கீங்க ப்ரொஃபசர் அவர்களே. அதாவது இவங்க எப்படி செல்வி ஆனாங்க, யாரால செல்வி ஆனாங்க, அதை சொல்லுங்க. இல்ல அந்த செல்வின்ற பேர் வந்து சரி ஜெயலலிதா கூப்பிட்டீங்க, ஓகே. இவங்களுக்கு எதுக்கு? பிளஸ் வந்து சரி நீ வந்து சிஎம்க்கு தங்கையாரு, ஃப்ரெண்டாரு, சாரி நண்பியாருங்க, எது வேற இருந்துட்டு போங்க. சிஎம்க்கு கொடுக்கப்பட வேண்டிய கான்வாய்ஸ் எதுக்கு செல்விக்கு கொடுக்கப்பட்டது? பிளஸ் செல்வின்ற அந்த பேர் வந்து எதுக்கு ஊடகத்துல வந்து புகுத்தப்படுது? இப்ப இல்ல ப்ரொஃபசர் அவர்களே, இப்போ சீரியஸாவே யாரு சிஎம் சொல்லுங்க. அது சிஎம்ன்றதை கேட்கணும். யாருதான் சிஎம் அது சொல்லுங்க. அதான் தெரியல. யாரு சிஎம்னு கேக்குறாங்க, அத சிஎம் கிட்டே கேட்கணும்னா எப்படிங்க ரிமோ? இதான் நியாயமா நீங்க சொல்ற பதில? ஏங்க நான் எங்க பேசுறேன்? ஹோஸ்ட் பேசிட்டு இருக்க அவ்வளவு எல்லாரும் என்ன தான் தேடுறீங்க? ஏங்க சும்மா இருக்கிறவன எங்க கையை பிடிச்சி இழுக்கிறீங்க? அவருக்கு பேசிட்டு ரெமோ நீங்க கரெக்டா ஒரு பதில் சொல்லுங்க. யாரு சிஎம் சொல்லுங்க. சிஎம் ஆக்டர் விஜய் தான் சொல்லிக்கிறாங்க. சரியா தெரியல தலைவரே, நான் இன்னும் உலக செய்தி இன்னும் பார்க்கல. சரி ஓகே. இப்போ ரேமா உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேக்குறேன். யாரு பிரசிடென்ட்? எதுக்கு தலைவரே? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முவா? ஐயாங்க அவங்க இல்லங்க, நீங்க இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன் செல்வின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணன் வந்து எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர் கூட இருக்கக்கூடியவங்க யாரு? அவங்க என்ன சொல்லுவாங்க? செல்வின்னு தான் சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க வந்து வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. அண்ணன் எம்ஜிஆர் ஆயிட்டாரு. இப்ப எம்ஜிஆர் கோட் சூட் போட்ட எம்ஜிஆர் தெரியுமா? பாத்திருக்கீங்களா? எம்ஜிஆர் கோட் சூட் போட்டு பாத்திருக்கீங்களா? அந்த இது அதோட வெர்ஷன் 2.0. அப்ப எம்ஜிஆர் ஆமா, எனக்கு வந்து ஒரு வேட்டி கட்டின எம்ஜிஆர் தான் நான் பாத்துருக்கேன். இது என்ன கோட் சூட் போட்ட? இது 2.0 கோட் போட்ட எம்ஜிஆர். அவங்க வந்து மாடர்ன் எம்ஜிஆர். அவங்க செல்வி, மாடர்ன் செல்வி. எம்ஜிஆர்னு வந்தாலே அவங்க செல்வி இருக்கணும். சும்மா முதல்ல தெரிஞ்சுங்க. எம்ஜிஆர்னு இப்ப நான் எம்ஜிஆர் நான் சொன்னா எனக்கு ஒரு செல்வி இருக்கணும். புரியுதா? அதான் எம்ஜிஆர். எம்ஜிஆரோட வரலாறு தெரியுங்களா? சும்மா எம்ஜிஆர்னா செல்வி பக்கத்துல இருக்கணும். உள்ள ஒரு பவர், ஒரு இது. புரியுதா? நான் சும்மாவே இருந்தாலும் என் பக்கத்துல செல்வி இருக்கணும். எல்லாம் ஓகே ரேமோ. அப்போ சோபன் பாபு யாரு? இதுதாங்க எனக்கு பிடிக்காத ஒரு சில திமுக காரங்க. குறுக்க ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க. திருப்பி சிலை ஏன் கேப்பீங்க? இதெல்லாம் வேண்டாம், விட்டுங்க. இதுக்காக போய் நாங்க போய் ஒருத்தரை வச்சுக்கிட்டு வர முடியுமா? அது போயிட்டாரு அவரு. அது வேற ஒரு ஆள். அது இருக்காரு. வேணா டிஎல் அப்புறமா எடுத்து போஸ்ட் போடுறோம். அதை பாத்துங்க சோபன் பாபு யாருன்னு. தலைவரா, உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா? எம்ஜிஆர்னு சொன்னா அங்க செல்வி இருக்கணும். செல்வி இருந்தாதான் அங்க எம்ஜிஆர், இல்லன்னா இல்ல. ஓகேவா? இல்ல ரேமா, நான் வந்து அதாவது ரூட் கேள்வியில வந்துடுறேன். உண்மைக்குமே எம்ஜிஆர் இருக்கு. லைட்டா வாய்ஸ் பிரேக் ஆச்சு தலைவரா. கிளியரா கேளுங்க. மைக்க சரி பண்ணுங்க. சரி ஓகே, என்ன கீழே வர சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. ஓகே தலைவர், போயிட்டு சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க. புகழ் யாரோ கை தூக்கிருக்காங்க, சொல்லுங்க. ஹாய். ஓகே, தேங்க்ஸ். இந்த மூர்த்தின்ற ஒருத்தர் தானே பேசினாரு அந்த 2G மேட்ரு. ஆக்சுவலி அந்த 2G மேட்ரப்ப இருந்த சினரியோ வேற, இப்போ வேற. என்ன ரீசன்? 2Gல உண்மையிலே திமுக மேல பயங்கர வெறுப்புல தான் போய் மாத்தி குத்துனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு வெறுப்புலலாம் குத்துல. விஜய் மேல இருக்கிறத ஒரு பாசம்னு சொல்லலாம், இல்லை லவ்னு சொல்லலாம், இல்லை அட்ராக்ஷன்ல போய் குத்திருக்காங்க. அந்த லவ்னாலதான் திமுக மேல வெறுப்பா மாறி இருக்க வழியா பேசிக்கலி வெறுப்பு கிடையாது இந்த வாட்டி. ஆனா எதுல என்ன இன்னொரு பாயிண்ட் அவர் சொன்னாரு, அது 100% உண்மை. நான் பர்கூர் தொகுதி என்னது, நான் அந்த ஒரு நாளுக்கு முன்னாடியே போயிட்டு எல்லாமே நம்ம ஆளுங்கள்லாம் கூட பார்த்தேன்.
அது ஒரு நாளுக்கு முன்னாடி ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுங்க. என்ன பிரச்சனைனா, கிளை செயலாளர், பூத் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணவங்க ஒரு 2, 3 பேர்கிட்ட நான் தனியா பேசும்போது, அவங்களுடைய ஒய்ஃபும், அவங்க பசங்க, அவங்க ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு இவரா கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம பூத் ஏஜென்ட் கட்டமைப்புன்னு பேசுறோம் பார்த்தியா, அந்த இடத்துலயே ஃபெயில் ஆயிருக்கும் இந்த வாட்டி. அவங்க தனியா பேசும்போது சொல்றாங்க, என்னால மாத்த முடியலைங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. he is not able to fight. அதுதான் பிரச்சனை. ஏன்னா குடும்பத்துல அவங்க 2 பேரும் ஒரு பார்ஷியல் ஆகும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. பூத் ஏஜென்ட் கட்டமைப்பு அவ்வளவு ஏங்க எம்எல்ஏவோட குடும்பத்திலேயே நான் போய் விஜய பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. அதாவது அந்த குடும்பத்துல இருக்க பொண்ணுங்களே அந்த அந்த அளவுக்கு தான் நம்ம கட்டமைப்பு வீக்கா இருக்குது. மத்தவங்கள விட்டுருங்க. இதை சரி செய்யணும் முதல்ல. நம்ம குடும்பத்துல திமுக காரன் குடும்பத்துல இருக்கிறத இப்ப அவங்க எப்படி குடும்பத்துல பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்கள எங்க பர்கூர் தொகுதியில முக்காவாசி இடத்துல அந்த டேபிளோ அந்த பூத் ஏஜென்ட்டுகளோ அந்த பூத் ஸ்லிப் கொடுக்குற இடத்துலையோ நிறைய இடத்துல அவங்க யாருமே கிடையாது. நம்ம திமுக அதிமுக பூத் ஸ்லிப் வாங்கிட்டு போய் டிவிக்காக குத்திருக்காங்க பொண்ணுங்க அந்த யூத். அவங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்கறதா ஆள் இல்லை. ஆனா நம்ம ஆளுங்களே கணிக்கல. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 650 ஓட்டு இருக்கிற ஒரு பூத்துல ஒரு 100 விழுந்திருக்கும் அப்படின்றாங்க. ஒரு 1000 இருக்கிற பூத்துலயும் போய் கேட்டேன், ஒரு 150 விழுந்திருக்குங்க, அதுக்கு மேல இல்லைங்க அப்படின்னா அவங்களால கணிக்க முடியல. லேடிஸ் எவ்வளவு குத்துறாங்கன்னு கணிக்க முடியல. இதுதான் பிரச்சனை. என்னன்னா, நான் மத்தவங்க ஜென்ரல் பப்ளிக்கை விடுங்க, நம்ம குடும்பத்துல இருந்தே போயிருக்குது. நம்ம இவ்வளவு செலவு பண்ணி நம்ம பூத் ஏஜென்ட் காசு கொடுத்து அவங்க குடும்பத்திலேயே அவங்களால ஓட்டு வாங்க முடியல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதை ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள அவங்க எப்படி வீட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடுகள்ல வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லணும். அது முக்கியமான பாயிண்ட். இன்னொரு விஷயம், இந்த திரிஷாவை பத்தி பேசுறதுனால எந்த ஒரு யூஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 0.5% ஓட் இம்பாக்ட் இருக்கலாமோ ஒழிய, எப்படி ஜெயலலிதா வந்து அது இம்பாக்ட் இல்லையோ அதே சினரியோ தான். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்போ சோசியல் மீடியா இல்ல, இப்ப சோசியல் மீடியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சோசியல் மீடியா இருக்கிற டயத்துல தான் ஒரு சினிமா நடிகனை வந்து எந்த எதுவும் பண்ணாத இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. திரிஷாவுடைய மேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்களே பாருங்க, அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் ஆம்பளை பசங்க அண்ணின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அங்க போய் கமெண்ட் போடுறாங்க, அண்ணி அண்ணின்னு அவளுடைய எல்லா ட்வீட்டுக்கும் போடுறாங்க. ஆனா ஒரே ஒரு பொன் ரசிகர் கூட, பொம்பளை ரசிகர் கூட ஒத்துக்கல. நான் சொல்றது கொஞ்சம் எஜுகேட்டட் அந்த லெவல்ல இருக்கிறவங்க. அவங்க வந்து ஒத்துக்கல, அவங்க திட்டுறாங்க. ஆனா அதுக்கு என்ன ரீசனா, ஜெலஸ். ஓகே, அவன் ஜெலஸ்ல தான் திட்டுறாங்க. ஆனா அதையே திரிஷா வந்தா ஓட்டு போட மாட்டாங்களான்னு கேட்டா ஓட்டு போட்டுருவாங்க. ஓகே, அதனால வந்து திரிஷா மேட்டர் ஃபோக்கஸ் பண்றது என்னுடைய கருத்து. இது தப்பா கூட இருக்கலாம். அதனால அவனுக்கு பெரிய இம்பாக்டே இல்லை. அதுல 1%, அது சில பேர் அந்த எத்திக்கல் மேட்டர்ல 1% போனவங்க அப்பயே போயிட்டாங்க முன்னாடியே. அந்த திரிஷாவும் அவனும் ஸ்டேஜ் ஏறும்போதே பிடிக்காதவங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 கேர்ள்ஸ் வந்து மேரிட் கேர்ள்ஸ், அவங்களே கூட அது பின்னாடி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் கிடையாது. அதுதான் நிலைமை. இந்த வாட்டி எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியங்க, இந்த சலூன் ஓட்டே போயிடுச்சுங்க. ஒவ்வொரு சலூன்லயும் போய் கேட்கிறேன், அது ஊரா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும், சலூன்ல இருக்கிற யூத், அதாவது அந்த ஒரு 45 வயசு உள்ளவன்லாம் டிவிக்கே போட்டிருக்கான். இதெல்லாம் எப்பயுமே பர்மனண்டான டிஎம்கே ஓட்ஸ். எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ப்ரிடிக்டே பண்ண முடியல. எனக்கு சென்னையில ஸ்வீப்புன்னு நான் முன்னாடியே எனக்கு தெரியுங்க. நான் சென்னையில் தான் இருக்கிறேன் இப்போ. ஓட்டு போடுறதுக்கு தான் பர்கூர் போனேன். நான் இப்போ இதுல இருக்கேன், வேளச்சேரி தொகுதியில. எனக்கு இல்லை சோழிங்கநல்லூர் தொகுதி என்னது. நான் அதுக்கு முன்னாடியே கணிச்சிட்டேன், ஒரு 7-8 தொகுதி போயிடுன்னு கணிச்சிட்டேன். ஏன்னா நான் சும்மா ஒரு கார் எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி பேசுவேன். எனக்கு அப்பயே எனக்கு அதுக்கப்புறம் கேட்கறதே பிடிக்கலைங்க. என்னுடைய அப்பார்ட்மெண்ட், நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் 1500 வீடு இருக்கு. இங்க இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிராமின்ஸ். அந்த பிராமின்ஸ் எல்லாருமே பிஜேபியை விட்டுட்டு, முன்ன போன எலெக்ஷன்ல பிஜேபிக்கு வந்து வீடு வீடா கேம்பெயின் பண்ணாங்க. இந்த வாட்டி அவங்க வந்து டிவிக்கே கேம்பெயின் பண்றாங்க, அதாவது உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள. அது ஒரு சேஞ்ச் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு 200 வீடுக்கு மேல இருக்காங்க. டீ டைம்ல அப்படி கீழே இறங்கி போனா எனி டைம் டிவிக்கை பத்தி தான் பேசுறாங்க. அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன். அப்படின்னா ஒரு 3 கும்பல் கிட்ட கேட்டிருப்பேன். அந்த 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, 3000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, 5000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அது எப்படி நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, இது வந்து இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லப்பா அவங்க நல்லவங்க தானே. பட் அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இது கவர்மெண்ட் காசு, இது உங்க நம்ம காசு, அவங்க என்ன கொடுக்கறது, அதுக்கு அது நம்ம அண்ணா வந்தா இதை விட அதிகமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல 2 டைப்பா போட்ட ஷார்ட்டா முடிக்கணும்னா, அந்த ஃபேன்ஸ் குடும்பத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணி, அந்த குழந்தைங்க பிரச்சாரம் பண்ணி நிறைய போயிருக்கு. அந்த ஓட்ஸை மாற்ற முடியுமான்னு எனக்கு டவுட்டு. ஆனா இதுல இன்னொரு செட் ஆஃப் இது இருக்கு. இவங்க சொல்லி, அதாவது சில பேர் வந்து ஃபேன்ஸ் இல்லாம இருப்பாங்க, பட் அவங்க
வந்து விஜய் அண்ணா வந்தா அவளும் பண்ணுவாரு, 2500 கொடுப்பாரு. அது கொஞ்சமான போர்ஷன் தான். பட் அதை வந்து நம்ம திரும்ப மாத்தலாம், இவன் எதுவும் பண்ணாம இருந்தா. பட் எப்படி இருந்தாலும் என்னுடைய கணக்குப்படி ஒரு 25% ஓட்டு அப்படின்றது அவனுக்கு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ வி ஹவ் டு ஃபைட் ஃப்ரம் ரிமைனிங் அந்த 75% ஆஃப் த ஓட்டு தான். அவங்க பண்ற அதே மாதிரி நம்ம வீட்டு பிரச்சாரம் பண்ணலைன்னா வேலைக்கே ஆகாது. என்னன்னா நம்ம திமுக தொண்டர்கள் வீடு வீடா போய் நம்ம ஓட்டு கேட்கறோம். ஆனா அவங்க வீட்டுக்குள்ளேயே ஓட்டு கேட்கறாங்க. இதை வந்து எப்படி முறியடிக்கணும்ன்றது தான். ஆனா சோசியல் மீடியா மெயின் ரீசன், நான் அதை டினை பண்ணல. ஊர்ல எல்லாம் எந்த சோசியல் மீடியாங்க, ஊர்லயே இன்ஸ்டா பாக்குறாங்க, அவங்க பசங்க பாக்குறாங்க.